வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோல N4 துக்காய் சால்வ் பண்ண போறோம். சிங்கிள் பேசேஜ் வித் சிங்கிள் கொஸ்டின். Bunshowu yonde shitsumoni kotae nasai kotae wa ichi ni san yon kara mottamo yoi mono wo hitotsu erabinasai. பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் 1 2 3 4ல இருந்து கரெக்டான ஆன்சர் ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நீங்கள் தொக்காய் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின் படித்து அதுக்கான மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டைரெக்டாக என்ன கேட்குறாங்கன்றதுக்கான ஆன்சரை நீங்கள் பேசேஜில் படிச்சுட்டே ஆன்சர் தேட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் பேசேஜ் படித்து தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எப்போவுமே கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் படிக்கலாம். தோய் கொனோ மெமோவோ யொந்தே தக்கதா சென்செய்வா ஹைஷி சான்னி நானிமோ ஷிரசே நக்கரேபா நரிமா சென்கா. ஸோ இந்த மெமோவை படிச்சுட்டு இந்த தக்கதா சென்சை ஹைஷி சான்க்கு என்ன கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் இந்த தக்கதா சென்சை வந்து அந்த ஹைஷி சான் கிட்ட சொல்லணும். அது என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம தேடலாம். நிஹோங்கோ கக்கோதே ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூலில் தக்கதா சென்சைனோ சுகேனோ உயினி கொனோ மெமோகா அரிமஸ். ஸோ இந்த சென்சைனுடைய டெஸ்க்குக்கு மேலே இந்த மெமோ இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தக்கதா சென்சை. ஸோ தக்கதா சென்சை மிசோ கோஜோனோ ஹைசிசான் கரா தென்வாக அரிமாஷ்தா. ஸோ மிசோ ஃபேக்ட்ரியிலேருந்து ஸோ ஹைசிசான் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஸோ இது வேற யாரோ ஒருத்தர் இந்த லெட்டரை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஹைசிசான் கிட்ட இருந்து கால் வந்துச்சுங்க. ஸோ அவங்க இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, இதை நீங்கள் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிச்சு நீங்கள் மீனிங்கை யோசிச்சிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படியே பேரலாக படிக்க படிக்க உங்களோட மதர் டங்கில் நீங்கள் ஆன்சர் வந்து அதுக்கான மீனிங்கை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டோட மீனிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இச்சிகட்ஸு ஃபர்ஸ்ட் மந்த் இச்சிகட்ஸு நீ கோஜோ கென்கக்குகா தெக்கிருனோவா. ஸோ ஃபர்ஸ்ட் மந்தில் ஃபேக்ட்ரியினுடைய விசிட் வந்து என்னன்னைக்கெலாம் பண்ண முடியும் அப்படின்னா ஜூ கூனுச்சி 19th டேட்டு முக்கியோபி ஜூஜி ஜூ இச்சிஜி தோ. ஸோ 19th டேட்டு Thursday 10 o'clock and 11 o'clock உங்களால் பண்ண முடியும். அண்ட் நீஜு ரொக்குனிச்சி 26th டேட்டு முக்கியோபி Thursday ஜூ யோனிச்சி ஜூ யோஜி ஜூ கோஜி தா சோதஸ். ஸோ 2 o'clock and 3 o'clock வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். லைக் அவங்க சொன்னாங்க. கென்கக்குனோ ஹீதோ ஜிக்கன்கா கிமத்தரா தென்வாக ஹொஷிதோ இத்தை மாஷ்தா. ஸோ என்னைக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ண போறீங்க அப்படின்ற டேட் அண்ட் டைம் வந்து டிசைட் பண்ணீங்க அப்படின்னா அதை கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இக்கு ஹித்தோனோ கசுமோ விஷயத்தை முறைத்தாய் சோதஸ். ஸோ எத்தனை பேர் நீங்கள் போறீங்க அப்படின்ற கவுண்ட்டும் வந்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எழுதியிருக்கவங்க வந்து ஹிமருசான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஹிமருசான் தக்கதா சென்சைக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஹிமருசான் நம்மளா இருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எப்பவுமே கண்டென்ட்ல ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸோட நேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லெட்டராக இருந்ததுன்னா அந்த எழுதுறவங்க வந்து நம்மளா இருந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நானா இருந்தேன்னா இதை நான் எப்படி எழுதியிருப்பேன்? ஸோ இவங்க கோஜோ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து மிசோ ஃபேக்ட்ரியிலேருந்து ஹைசிசான் கிட்டேருந்து கால் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மந்த்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபீல்ட் ஸ்டடி போகிற மாதிரி இருந்தால் ஸோ இந்த டைமில் இந்த டேட்டில் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ஸோ என்னைக்கு நீங்கள் போகிறீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க அப்படின்றது டிசைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க. ஸோ எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்ற கவுண்ட்டையும் சொல்ல சொன்னாங்க. இதுதான் கண்டென்ட்டு இல்லைங்களா? ஸோ அப்போது இவங்க படிச்சுட்டு இந்த சென்ஸை என்ன பண்ணணும்? ஸோ என்னைக்கு போகிறாங்க, என்ன டேட்டு டைமு அண்ட் தென் எத்தனை பேர் போகிறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷனை நம்ம இங்கே சூஸ் பண்ணி ஆன்சர் படித்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோஜோ கென்கக்குனி இக்கு ஹிதோனோ கசு தாக்கே. ஸோ இந்த இடத்துல கவுண்ட் மட்டும்னு சொல்லிட்டாங்க. இல்லை, ஸோ கவுண்ட் அண்ட் டைம் டேட் எல்லாமே நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ஸோ கோஜோ கென்கக்குனி இக்கு ஹீதோ ஜிக்கன் தாக்கே இல்லை, இன்க்ளூடிங் கவுண்ட்டும் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ கோஜோ கென்கக்குனி இக்கு ஹீதோ ஜிக்கன் தோ இக்கு ஹித்தோனோ கசு. ஸோ இதுதான் ஆன்சர். தேர்ட் ஒன் தான் ஆன்சர் இல்லைங்களா? எதுக்கும் நம்ம ஃபோர்த் ஒன்னும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எலிமினேஷன் ப்ராசஸில் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். கோஜோ கென்கக்குனி இக்கு ஹிதோ ஜிக்கன்கா இட்ஸுகுரோ கிமருக்கா. ஸோ எப்போ நீங்கள் வந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சென்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா
சான்பான் இல்லைங்களா? ஸோ என்ன டேட்டு, என்ன டைமு, அண்ட் தென் எத்தனை பேர் போறாங்கன்றதான் சொல்லணும். ஸோ ஆன்சர் சான்பான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா எப்படி தொக்காய் படிச்சு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கிராமர் அண்ட் வக்காப்ஸ்க்கான வீடியோஸும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க என்னோட பேஜில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிகத கோசைமாஷ்தா.